இன்னைக்கு நாம சாஃப்டான மல்லிப்பூ மாதிரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பக்குவத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அது கூட சாம்பாரும் வரும், சாம்பார் ரெசிபியும் வரும், அதையும் பாருங்க. ஒரு குட்டி இட்லி விலாக் தான். அதுக்கு நாம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி இட்லி அரிசி நாம எடுத்துக்கிட்டு உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். நான் உடச்ச உளுந்தம்பருப்பு தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா இருக்கு. இதோ உடச்ச உளுந்தம்பருப்பு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டாக வருது. உங்களுக்கு எந்த உளுந்தம்பருப்பு நீங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமே நீங்கள் இட்லி பண்ணுங்க. நான் இந்த அழகுக்கு 200 கிராம் வரும். 200 கிராம் 4 எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அழகுல 4 அழகுக்கு அரிசி 4 போட்டேன். 4 அழகுக்கு அரிசி, அப்புறமேட்டு ஒரே ஒரு அழகுக்கு உளுந்தம்பருப்பு. ஒரு அழகுல உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. தண்ணி ஊற்றி 4-5 வாட்டி, ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி நான் கழுவேன். இது நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். நான் இவ்வளோ கம்மியாக போட மாட்டேன். நான் ஒரு 2-3 கிலோ போடுவேன். நல்லா கழுவியாச்சு. ஃபில்டர் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். நம்ம அப்போ நல்லா இட்லி வெள்ளையாக பூ மாதிரி வரும். இது சாப்பாடு செய்யறதுக்கு நான் வெளியேருந்து வாங்குவேன். குடிக்கிறதுக்கு வீட்டில் வேறு ஃபில்ட்ரு இருக்குது. இது சாப்பாடு செய்யறதுக்கு நம்மளால கட்டுப்படி ஆகாது. இட்லி பண்ணுறதுக்கு, சாப்பாடு வெடிக்கிறதுக்குலாம் தண்ணி நிறைய செலவாகும்ட்டு கேன் தண்ணி யூஸ் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி கேன் தண்ணி நீங்கள் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு, இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். 7:54 காலையில் 7:53 ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ டைம் என்னன்னு காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் நான் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அரிசி உளுந்தம்பருப்பு கலந்தான் போடுவேன் நான், கையில் ஆட்ட மாட்டேன். வீட்டில் கிரைண்டர் இல்லை. இப்போ 6:46. காலைல 7:53 ஊற வச்சேன். இப்போ 6:46 தான். கிட்டத்தட்ட 11 மணி நேரம். வீட்டில் இல்லை, வெளியே போய் நான் மிஷின் இருக்குல்ல, மில்லில் போய் அரைச்சிட்டு வருவேன். வீட்டில் கிரைண்டர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு அரிசி உளுந்தம்பருப்பு சேர்ந்து போட்டாக்கா ஈஸியாக வந்துடும். எல்லாம் பெரிய கம்பஸ் ஊசராக ராக்கெட் விடுற மாதிரி இட்லி பண்ணுறது ரொம்ப நினச்சிட்டு இருப்பீங்க. ஓவர் நைட் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பொங்கி வந்தது. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த குண்டா ஃபஸ்ட்டு இந்த குண்டா ஊற்றிட்டு மிச்சத்தை அதில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொங்கும். இன்னும் ஒரு 2 மாதத்துல பொங்கவே பொங்காது இட்லி மாவு. இப்போயே நல்லா இட்லி சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிப்ப வேண்டிதான். ஏன்னாக்கா அப்புறமேட்டு குளிர் வந்துடும், பொங்கவே பொங்காது. உப்பு போட்டு கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடுங்க. அரிசி உளுந்தம்பருப்பு 2த்தையும் கலந்து போட்டு நாம் ஊற வச்சு நாம் அரைக்கும் போது 2மே ஒன்றா வந்துடும். இது மாதிரி 10-11 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறதால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சோடா உப்பு போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எங்கள் நான் ஒத்துக்காது வயிற்றுக்கு. இட்லியில் கடலெண்ணெய் ஊற்றிக்கினேன். உங்களுக்கு வேணால் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறது எனக்கு கடலெண்ணெய் பிடிக்கும். கடலெண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி இந்த மாதிரி குண்டால நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குற மாவெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. காசும் கட்டுப்படி ஆகாது, வயிற்றுக்கும் கட்டுப்படி ஆகாது. ஒரு 2 கிலோ 160 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. எவ்வளோன்னு வாங்குறது? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா 10-15 நாள் ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ஊற வச்சு நான் அரைச்சி, கிரைண்டர் இல்லை, கிரைண்டர் என்ன மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னேன்ல, பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு, அப்புறம் சிறுபருப்பு, பைத்தம் பருப்புன்னுவாங்கள்ல, அது போட்டு ஊற வச்சிட்டோம். பருப்புகளை எப்போ ஊற வச்சிட்ட பிறகு தான் நாம் சாப்பாடு செய்ய குக்கரில் வேக வைக்கிறதுக்கு இது பண்ணணும். பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. சின்ன சைஸ்னாக்கா 2 தக்காளி போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் விசில் வந்துச்சு. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தாக்கா பருப்பு வெந்துடும். இட்லியும் வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது தெரியும் இட்லி வெந்துதா இல்லையான்ட்டு. எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சூடு என்னால் கை தாங்க முடியல. நல்லா சாஃப்டாக வந்தது பாருங்கள். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம், இவ்வளோதாங்க இதுக்கானது. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்த பிறகு வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் போட்டாக்கா சாம்பார் சூப்பராக இருக்கும். நிறைய போட்டாக்கா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு ரொம்ப வதங்க தேவையில்ல. கொஞ்சம் பல்லில் நமக்கு ஆப்டா, சாம்பாரில் எனக்கு ஆப்டா ரொம்ப பிடிக்கும். தண்ணி ஊற்றி
கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்புலையும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பருப்பு நல்லா கொல கொல நல்லா வெந்தது, சாஃப்டாக வெந்தது. இதை நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு கொஞ்சம் போட்டு சிறுபருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பருப்பு பைத்தம்பருப்பு சிறுபருப்பு ரொம்ப நல்லது, அதனால் உடம்புக்கும் குளிர்ச்சி. பருப்புனா ரொம்ப கெட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது தண்ணி நமக்கு இது பண்ணி வச்சோம்ல, தாளிச்சோம்ல, அதுவும் நல்லா கொதிச்சது. இப்போ நாம அதில் கலந்துக்கலாம். கடாயில் கலந்துட்டு நாம ஒரு கொதி வந்தோன்னா பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டாக்கா இட்லிக்கு தேவையான சாம்பார் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பொங்கிட்ட பிறகு நாம் இறக்கிட்டு இட்லி கூட காரமும் பண்ணேன். காரம் புளிப்பாக வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு உப்புலாம் போட்டு அரைச்சா காரம் பண்ணேன். அதுவும் புளிப்பாக, இதுவும் டேஸ்ட்டாக நல்லா இட்லி கூட சுட சுட சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக வாழுங்க, வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சோடா மாவு போடலன்னு சொன்னேன்ல, சோடா உப்பு போடாத இந்த மாதிரி சாஃப்டாக வருது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.